அழகே அழகு சரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சுரேஷ் இருந்துட்டு மாமா இதெல்லாம் சரியா வருமா எல்லாமே சரியா வரும் மாப்ள அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கராஜ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம ரேவதி இருந்துட்டு ரெண்டு பேரும் என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேகை மாட்டிட்டு போனவங்க பேகு தூக்கி எரிஞ்சிட்டு வரப்போகிறாங்க வேணா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் யாரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, யாரை சொல்ல போகிறேன், எல்லாம் சுரேஷோட பொண்டாட்டியை பற்றி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த வேலை இருக்கிற திமிரில் தானே சுரேஷை இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கா, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு துணிஞ்சு நிற்கிறா. அந்த வேலையை இல்லாமல் பண்ணிட்டா வீட்டோட கிடக்க வேண்டியதானே, புருஷன் குழந்தைன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளைங்களை வீட்டு வாசப்படியை தாண்ட வச்சா என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சுரேஷ் பொண்டாட்டியை பார்த்தா எல்லாரும் கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து சொல்லிடுறாங்க. மதி கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தேவையில்லாமல் எதுக்காக அவ வேலையை நீங்கள் கெடுத்து விடுறீங்க, எல்லாம் எனக்கு தெரியும், நீ வாயை மூடிட்டு சும்மா இரு, நான் சும்மா இருந்த வரைக்கும் போதுங்க, எப்போ பாரு யாராவது ஒன்று மட்டும் தட்டிக்கிட்டே இருக்கீங்க, எங்களால் எல்லாமே முடியும் தான், ஆனால் புருஷன் குழந்தைன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கும் தான், அதுக்காக நீங்கள் எங்களவே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இத்தனை வருஷமான அடங்கிட்டு இருந்தது என் அப்பா அம்மா நம்பி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று எனக்குன்னு குழந்தைங்க இருக்குது, அந்த குழந்தைங்க வளரட்டும்னு சொல்லிட்டு தான் அமைதியாக இருந்துட்டு இருக்கேன், தேவையில்லாமல் எந்த வேலையும் நீங்கள் பண்ணக்கூடாது, மதி வேலைக்கு போகணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.